இன்றைக்கி நம்ம பொடலங்காய் அறுவடை பண்ண போகிறோம். 2 பொடலங்காய் மட்டும் எடுக்கலாம்னு நாங்கள். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இன்னும் ஒன்று அங்கே இருக்கு, அது அப்புறம் எடுப்போம். பச்சை மிளகாவா இங்கல இது வரேன். அப்படியே இந்த சைடு இந்த பொடலங்காய் தரையிலேயே வளருது. அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அவ்வளோ நீளமாக வரல. இதே பறிக்கணும். இது இல்லை, மேலே உள்ளது. மேலனா அதுவா பறிவ எவ காய பறி பண்ண 8 மாட்டிக்குதுல. இதுக்குதான் கொஞ்சமாச்சும் வளரணும். நோடு எப்படிதான் பறிக்க சொன்னா போலயே. பறிச்சட்டா பறி, அதான் உனக்கு 8 வளர்ந்துட்டல்ல நீ. இப்ப கேமரா யார் பிடிப்பா? நானே தான். இது கொப்போட உடஞ்சிரும் போலயே. எஸ் கிடைச்சிட்டான். எப்படி பறிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அறுவடை இவன் தான். இது என்ன பழம் சொல்லு? கோவம்பழம். அதுக்கு ஏன் அந்த பயிர் இருந்துச்சு சொல்லு? ஏன் பார்க்க கோவமாக இருக்குல்ல. கோவமாக இருக்கும். ரெட்டு வந்து கோவத்தை குறிக்கிறதெல்லாம் இங்கே ஒரு நிறைய இருக்குல்ல. சிலதெல்லாம் ரொம்ப போயிடுச்சு. இதான் லாஸ்ட் வீக் வச்ச ஆம்லா நல்லா வந்துடுச்சு. நிறைய தழுவிட்டு வந்துடுச்சு. எல்லாம் கிளியராக இருக்குது பார்க்க. அந்த ஷேட் நல்லா இருக்குது பார்த்தியா, டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன். அன்றைக்கி சப்போட்டா ஒரு இடத்துல தான் முட்டை வச்சுருந்துச்சு, இப்போ மேலே எல்லா கிளையிலையும் வச்சுருக்கு. இது பூவா முட்டால பூ மாதிரி எரியுது. கீழே இருக்கு. ரோஜா ஒரு மொட்டு வச்சுட்டு புதுசாக இதில் புதுசாக தழுவுந்துருக்கு. அடுத்து இதுலேயும் பூ வரும். இதான் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த நவ்வா கண்ணு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ சப்ஸ்கிரைபரே. இதில் ஷேடோவில் ஹாய் தெரியுதா? இதான் மாதுளக்கன்று. இன்னும் பூவெலாம் எதுவும் வைக்கல, ஆனால் நிறையா தழுவிட்டு வந்துட்டுருக்கு. இதுலேயும் அதே மாதிரி ஷேடு, டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன், அதுலேருந்து எல்லோ மாதிரி போகுது. இன்னும் மேலே ஒரு பயிர் எடுத்து கட்டணும்ல. இந்த மாங்காய் செடி வந்து இந்த மாதிரி புதுசாக தழுலாம் விடுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, இது வந்து ஃபஸ்ட்டு தடுக்காமல் இருந்துச்சு, காஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து கம்பு எடுத்து 2 அடி அடித்தாங்க, ஒழுங்கா வளரு சீக்கிரம் வளருன்ட்டு. சொன்னோடனே இப்படி வளர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய தழு வந்துடுச்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது செடி காஞ்சிருந்துச்சுன்னா 2 தட்டு தட்டுங்க, வளர்ந்துடும்.
3 மாதத்தில் காய்க்கும்னு சொன்ன கொய்யா செடியாக மரமாக ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்கி. கீழே பாருங்க மொட்டு காய் வரப்போகுது. பரவாயில்ல, உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. கிரேப்ஸ் செடியும் நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்த இதில் பந்தல் கட்டணும், அப்போனா தான் வந்து காய்க்கும். என்னது அந்த கயிறு எடுத்து கட்டின மாதிரி தானே. இது கொய்யா செடின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் நல்லா பார்த்து கட்டி உரம்லாம் வச்சுருக்கோம். வாட்டர் மெலன், பாவக்காய், வாழை, கனகாமரம். இது நம்ம ஊர் பலாச்செடி. இதுவும் 2-3 மாதத்தில் காய்க்கும்னு சொன்னாங்க. 2-3 மாதத்துலையா? சொல்லு. 2-3 மாதத்துலன்னு என்னமோ சொன்னாங்கல்ல. 2-3 வருஷத்தில். இது முருங்கை மரம் மாதிரி வரும்னு பார்த்தா முருங்கை காடு மாதிரி வருது. சரி, ஒரே ஒரு இடத்துலேருந்து எத்தனை பிரான்ச் போகுது. பிள்ளை தின்னும் நாய் கூட பிள்ளை தின்னும். ஆடு புல்லு மேய்ஞ்சி பார்த்துருக்கீங்க, நாய் புல்லு மேய்ஞ்சி பார்த்துருக்கீங்களா? போனோன்னு சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு சோறு போட்டுக்க மத்தியானால பிள்ளை தின்னுட்டு. அப்புறம் அப்படியே வைக்காது. கொஞ்சம் அது தென்னை மரத்து வேறா? இன்னும் கொஞ்சம் ஆழம். இது வேறெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா வேரோட வேர் பின்னி அந்த வேருக்கு தண்ணி எடுக்கிறது இந்த நீரோட்டம் இதுலேயும் எடுத்து குடும்பத்துக்கு. இந்த பூஞ்செடிகள்லாம் இவ்வளோ பச்சை பசைன்னு வர காரணம் வந்து கீழே உள்ள வேரோட்டம் இருக்கலாமா. தென்னை வேறுங்க தென்னை வேரில் அது இந்த இது கீழே கிழிச்சிடணும். என்ன வடிவில் சுத்தின கதையா இருக்கு. ஸ்பைடர் பேய் டாக்டர். இதுதான் கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ண புது பலாக்கன்று. 1.5 வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒருக்கா 100 காய் பிடிக்கணும்னு இருக்காங்க. பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன கதை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 வருஷம் கழித்து காட்டுறோம் 100 பலாக்கன்று இல்லை 100 பழம் பலாக்காய். இங்கே பார்த்து நீந்தான் ஜாக்கி வருது. ஜாக்கி ஓடியா எப்போ வா. ஹாய் வீவர்ஸ் அப்படிங்குது. கீழே பாரு. ரைட். பலாப்பழம். ஒன்று போட்டு நல்லா மிதிக்கணும். ஸ்டாப் பண்ணுறியா?
அந்த டேக் எடுத்ததே இல்லை, அதில் டேக் இருக்கிறத எடுத்ததே இல்லை. மரம் வளர்ந்து வர்றப்போ வந்து டேக் தொங்கிட்டு இருக்கோம். ஜாக்கி ஜாக்கி, நீ கனகாமர செடிக்கு மேல படுத்திருக்க. முடிஞ்சு இது உனக்கு பாத்தி கட்டி வைக்கல நவுலு, அவ்வளோதான். காலத்து பிடிங்கி போச்சு, முடிச்சு விட்டுருச்சு. இப்போ நம்ம துளசிக்கு விதை போட போகிறோம். இந்த காஞ்சது எல்லாத்தையும் இப்படி கையில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மரத்தில் போடும், கொஞ்சம் அடுத்த மரத்தடியில் போடும். இப்படி கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அப்படியே போட்டு விட்ருவோம். அடுத்து தண்ணி பாய்க்க அது பதிஞ்சிரும்ல. தென்னை மரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 காய் அந்த மாதிரி தான் வச்சுருந்துச்சு. இப்போ ஒரு 3 மாதமாக நல்லா தண்ணி ஊற்றி உரம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால நான் 40-50 குறும்பல் வச்சுருக்குல்ல. தேவையில்லாத செடியெல்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் களை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு. இதே இடம் களை எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.